நெல் கொள்முதல் நிலையங்களை அரசே திறக்க வேண்டுமென நமது நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி மூலம் விவசாயிகள் கோரிக்கை வைத்த நிலையில் தற்போது விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு சுற்றுவட்டார பகுதிகளில் தமிழக அரசு நெல் கொள்முதல் நிலையங்களை திறந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஜெயலானி வழங்க கேட்கலாம். ஜெயலானி, வணக்கம். நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்கவில்லை என்றும் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லிற்கு பணம் கிடைக்கவில்லை என்றும் விவசாயிகள் பெரும் ஒரு துயரத்தை நியூஸ் 7 தமிழ் வாயிலாக தமிழக அரசிற்கு தெரிவித்திருந்த நிலையில் தற்போது விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு பகுதியில் அரசே நெல் கொள்முதல் நிலையங்களை திறந்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இது தொடர்பான விவரங்கள் சொல்லுங்க. மோகன், விருதுநகர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ளது இந்த வத்திராயிருப்பு பகுதி. வத்திராயிருப்பு பகுதியில் பிரதானமாக விவசாயமே அதிக அளவு நடைபெற்று வருகிறது. குறிப்பாக வத்திராயிருப்பு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான பூமாப்பட்டி, கான்சாபுரம், அத்திக்கோயில், ரகுமத் நகர், கொடிக்குளம், நெடுங்குளம், காணிப்பாறை, மாத்தூர், மகாராஜபுரம், தம்பிப்பட்டி, இளஞ்சிக்குளம், கோட்டையூர், சுந்தரபாண்டியம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவு நெல் விவசாயம் என்பது பிரதானமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கோடை நெல் விவசாயம் செய்யப்பட்டு நெற்பயிரில் கதிர்விட்டு விளைந்து அறுவடைக்கு தயாராக உள்ள நிலையில் விவசாயிகள் அறுவடை பணிகளை தற்பொழுது துவங்கியுள்ளனர். வத்திராயிருப்பு, கான்சாபுரம், பூமாப்பட்டி, தம்பிப்பட்டி, சுந்தரபாண்டியம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் அரசு நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படாததால் அறுவடை செய்யப்படும் நெல்லை விவசாயிகள் விற்க முடியாமல் தனியாரிடம் குறைந்த விலைக்கு விற்க வேண்டிய நிலை இருந்து வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இது குறித்து நமது நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியில் விரைந்து அரசு நெல் கொள்முதல் நிலையத்தை திறக்க வேண்டும் என செய்தியை ஒளிபரப்பியிருந்தோம். இந்த நிலையில் நியூஸ் 7 தமிழ் செய்தி எதிரொலியாக தற்பொழுது வத்திராயிருப்பு, கான்சாபுரம், பூமாப்பட்டி, தம்பிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் அரசு நெல் கொள்முதல் என்பது திறக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தாங்கள் அறுவடை செய்த நெல்லை தற்பொழுது அந்த கொள்முதல் நிலையத்தில் விற்பனை செய்து வருகின்றனர். ஒரு குவிண்டால் ரூபாய் 2400 முதல் 2450 வரை அரசால் கொள்முதல் செய்யப்படுவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த முறை 350 முதல் 400 வரை கொள்முதல் செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது இந்த முறை 50 ரூபாய் உயர்ந்துள்ளதால் தங்களுக்கு மகிழ்ச்சியாக உள்ளதாக விவசாயிகள் தெரிவித்து வருகின்றனர். மோகன். ஜெயலானி, தமிழகம் முழுவதும் விவசாயிகளுக்கு நெல் கொள்முதலுக்கான விலை 300 கோடி ரூபாய் தனியார் நிறுவனத்தின் மூலம் வழங்கப்படாமல் இருந்த சூழலில் அது குறித்து அரசு ஏதேனும் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறதா? மோகன், இது குறித்து நமது நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியில் கள ஆய்வு செய்து கடந்த முறை செய்தியானதை வெளியிட்டிருந்தோம். அப்பொழுது நம்ம வத்திராயிருப்பு பகுதியிலும் இது குறித்து நம் விவசாயிகளிடம் கேட்ட பொழுது விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை இது போன்று எதுவும் நிலுவை இல்லை என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இவர்களுடைய பிரதான கோரிக்கை என்பது தனியாரிடம் விற்பனை செய்வதால் குறைந்த விலைக்கு விற்பனை செய்ய வேண்டிய நிலை இருந்து வருவதாகவும் அரசு கொள்முதல் நிலையத்தில் மட்டும்தான் சற்று கூடுதல் விலையை கொள்முதல் செய்வதால் தங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருப்பதாகவும் விவசாயிகள் தெரிவித்து வந்த நிலையில் கொள்முதல் நிலையம் திறக்கப்படாததை இப்போது விவசாயிகள் ஒரு பெரும் குற்றச்சாட்டை முன்வைத்தனர். அறுவடை பணிகள் துவங்கிய போதும் கொள்முதல் நிலையத்தை திறக்காமல் காலதாமதம் தாக்கி அதிகாரிகள் வருவதாக ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து வருகின்றனர். ஒவ்வொரு முறையும் கால நடவு அறுவடை போதும் சரி, கோடை அறுவடை போதும் சரி, எப்பொழுதுமே இவர்கள் போராடியே இந்த கொள்முதல் நிலையத்தை திறக்க வேண்டிய நிலை என்பது இருந்து வருகிறது. அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய நெற்களுக்கு முன்பாகவே கொள்முதல் நிலையத்தை திறந்தால் சரியாக விவசாயிகள் தங்கள் அறுவடை செய்த பின்பு உடனே அந்த அரசு கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்வதற்கு சரியாக இருக்கும் என விவசாயிகள் தெரிவித்திருந்தோம். ஒவ்வொரு முறையும் தாங்கள் கோரிக்கை வைத்த பின்பும் அவர்கள் கொள்முதல் செய்யப்படுவதில்லை என்றும் அரசு நெல் கொள்முதல் நிலையத்தை திறக்கவில்லை என்றும் ஒரு குற்றச்சாட்டை வைத்து வந்தனர். இந்த நிலையில் இது குறித்து நாம் தொடர்ந்து செய்தி வெளியிட்டிருந்தாலும் அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் தாமதமாகவே இந்த கொள்முதல் நிலையத்தை திறந்து வந்தனர். தொடர்ந்து தற்போது நாம் செய்தி வெளியிட்டதன் எதிரொலியாக தற்பொழுது வத்திராயிருப்பு சுற்றுவட்டார பகுதிகளில் அரசு நெல் கொள்முதல் என்பது திறக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மோகன். விருதுநகர் மாவட்டம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நெல் கொள்முதல் நிலையங்களை அரசு திறந்திருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜெயலானி.